தமிழகத்தின் ஒரு சில சிவாலயங்களில் மூலவர் சன்னதிக்கும் அம்மன் சன்னதிக்கும் இடையே பிள்ளை கடவுளான முருகப்பெருமானின் சன்னதி அமைந்திருப்பது உண்டு. இத்தகைய திருத்தலத்தை சோமாஸ்கந்த திருத்தலம் என்பார்கள். ஆனால் முருகனுக்கு பதிலாக சிவபெருமானுக்கும் அம்மனுக்கும் இடையே குரு பகவான் தனிச்சன்னதியில் வீற்றிருக்கும் அதிசயத்தை பார்த்திருக்கிறீர்களா? அத்தகைய அதிசயத்தை காண வேண்டுமென்றால் தஞ்சாவூர் அருகே உள்ள தென்குடி திட்டை எனப்படும் திட்டை வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவிலுக்கு வருகை தாருங்கள். சிறந்த குருஸ்தலமாக திகழும் இந்த சிவாலயத்தில் குரு மட்டுமின்றி சூரியன், முருகன், அம்பாள், பைரவர் ஆகியோரும் தனித்துவத்துடன் அருளாட்சி நடத்துகின்றனர். மூலவருக்கு இணையான முக்கியத்துவத்தை இந்த ஆலயத்தில் தனிச்சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் குரு பகவான் பெற்று திகழ்கிறார். நவக்கிரக நாயகர்களில் வியாழக்கிரகம் என்று அழைக்கப்படுபவரும் தேவர்களின் குல குருவுமான பிருஹஸ்பதியே குரு என்ற சிறப்பு பெயர் பெற்றுள்ளார். ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் சுப காரியங்கள் நடந்தேற குருவின் திருவருள், அவரது கடாட்சம் வேண்டும். ஜாதகத்தில் குரு பார்வை இருந்தால்தான் திருமண பாக்கியம், நற்குழந்தை பேறு, வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, தொழில் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நன்மைகளும் கிடைக்கும். இதைத்தான் நமது முன்னோர்கள் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லி வைத்தார்கள். இத்தகைய நன்மைகளை தரும் குருவுக்கு அதிதேவதையாக விளங்குபவர் சிவபெருமானின் அம்சமான தட்சிணாமூர்த்தி. ஆகையால் தான் வியாழக்கிழமைகளிலும் குரு பெயர்ச்சி உள்ளிட்ட தினங்களிலும் தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. மற்ற திருத்தலங்களில் இல்லாத தனிச்சிறப்பாக திட்டை வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவிலில் குரு பகவான் நின்ற திருக்கோலத்தில் ராஜகுருவாக அருள் பாலிக்கிறார்.